வணக்கம் தமிழ் மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சூரிய கிரகணம் அதிகபட்சம் நீடிக்கும் நேரம் எவ்வளவு? ஏ 1 நிமிடம், பி 7 நிமிடம் 58 வினாடிகள், சி 10 நிமிடங்கள், டி 3 நிமிடங்கள். சரியான விடை பி 7 நிமிடம் 58 வினாடிகள். இது முழுமையான சூரிய கிரகணத்தின் டோட்டல் சோலார் எக்லிப்ஸின் போது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்க எடுத்துக்கொள்ளும் அதிகபட்ச கால அளவு ஆகும். இந்த குறிப்பிட்ட நேரம் பூமியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தூரம் மற்றும் கோணத்தை பொறுத்தது. உலகின் மிகப்பெரிய தீவு எது? ஏ போர்னியோ, பி மடகாஸ்கர், சி கிரீன்லாந்து, டி நியூ கினி. சரியான விடை சி கிரீன்லாந்து. இது வட அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. கிரீன்லாந்து அரசியல் ரீதியாக டென்மார்க்கின் ஒரு பகுதியாகும், ஆனால் தன்னாட்சி கொண்டது. இதன் மொத்த பரப்பளவு சுமார் 21,66,000 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். பூமியானது ஒரு வினாடிக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனைச் சுற்றி வருகிறது? ஏ சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர், பி சுமார் 30 லட்சம் கிலோமீட்டர், சி சுமார் 1.07 லட்சம் கிலோமீட்டர், டி சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர். சரியான விடை சி சுமார் 1.07 லட்சம் கிலோமீட்டர். பூமியானது சூரியனின் நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருகிறது. பூமியின் சுற்றுப்பாதை வேகம் தோராயமாக வினாடிக்கு 30 கிலோமீட்டர்கள் ஆகும். இதை ஒரு மணி நேரத்திற்கு மாற்றினால் சுமார் 1,07,000 கிலோமீட்டர்கள், அதாவது 1.07 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இக்லூ என்பது முழுக்க முழுக்க எதனாலான வீடு? ஏ மரம், பி பனிக்கட்டி, சி மண், டி களிமண். சரியான விடை பி பனிக்கட்டி. இந்த வீடுகள் பொதுவாக இனியுட் இன மக்களால் குறிப்பாக வேட்டையாடும்போது குளிர்காலத்தில் தங்குவதற்காக கட்டப்படுகின்றன. பனிக்கட்டி சுவர்கள் ஒரு சிறந்த வெப்பக்காப்பு அடுக்காக செயல்படுகின்றன. உலகிலேயே நீண்ட நாள் வாழும் விலங்கு எது? ஏ யானை, பி சுறா, சி முதலை, டி கேலபேகோஸ் ஆமை. சரியான விடை டி கேலபேகோஸ் ஆமை. இந்த ஆமைகள் சராசரியாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியவை. சில ஆமைகள் 150 முதல் 200 ஆண்டுகள் வரை கூட வாழ்ந்ததற்கான பதிவுகள் உள்ளன. காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் எது? ஏ மேட்டூர், பி ஒகேனக்கல், சி பூம்புகார், டி திருச்சி. சரியான விடை பி ஒகேனக்கல். காவிரி நதி கர்நாடகத்தில் உருவாகி தமிழகத்தின் எல்லையை தொடும் இடம் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒகேனக்கல் பகுதி அதன் அழகுக்காக தமிழ்நாட்டின் ஊட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலிருந்தே காவிரி தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதிக்கு பயணிக்கத் தொடங்குகிறது. இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? ஏ இந்திரா காந்தி, பி சரோஜினி நாயுடு, சி சுச்சேதா கிருபாலினி, டி மம்தா பானர்ஜி. சரியான விடை சி சுச்சேதா கிருபாலினி. இவர் 1963 முதல் 1967 வரை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆவார். இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதம அமைச்சர் ஆவார். கலைமாமணி மற்றும் பாவேந்தர் என்ற பட்டங்களை சுரதாவுக்கு வழங்கியது யார்? ஏ தமிழறிஞர்கள், பி மத்திய அரசு, சி தமிழக அரசு, டி இலக்கிய அமைப்புகள்.
சரியான விடை சி தமிழக அரசு. பாவேந்தர் என்ற பட்டம் அவரை பாராட்டுவதற்காக சூட்டப்பட்டது. கலைமாமணி விருது என்பது தமிழக அரசின் மிக உயரிய கலை விருதுகளில் ஒன்றாகும். இந்த விருதுகள் அவரது தமிழ் இலக்கிய பங்களிப்பிற்காக அரசு சார்பில் வழங்கப்பட்டன. வெப்பமான இடம் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஏ டெத் வேலி அமெரிக்கா, பி அசீசியா லிபியா, சி டலால் எத்தியோப்பியா, டி சகாரா பாலைவனம். சரியான விடை பி அசீசியா லிபியா. இங்கு 1922இல் 58 சி வெப்பநிலை பதிவானதாக கூறப்பட்டது. இருந்தபோதிலும் சமீபத்திய தரவுகளின்படி அமெரிக்காவின் டெத் வேலி தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக மிகவும் வெப்பமான இடமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் மாநிலம் எது? ஏ மேற்கு வங்கம், பி ஜம்மு காஷ்மீர், சி உத்தரப்பிரதேசம், டி அசாம். சரியான விடை சி உத்தரப்பிரதேசம். மொத்த தொகை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 3.84 கோடி இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருப்பதால் இந்த மொத்த தொகை அதிகமாக உள்ளது. நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் எது? ஏ மேட்டூர், பி ஒகேனக்கல், சி பூம்புகார், டி திருச்சி. உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.